தற்போது கிடைத்துள்ள மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் நடந்த கொலை சம்பவம் குறித்து இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணையத்தில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள். தமிழகத்தில் நாள்தோறும் சென்னையில் நூற்றுக்கணக்கான நோயாளிகளும் பொதுமக்களும் வந்து செல்லும் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்குள் புகுந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கும் மகப்பேறு மருத்துவ பிரிவின் அருகில் ஆதி என்பவரை அடையாளம் தெரியாத கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடி இருக்கிறது. பொதுமக்களின் உயிரை காக்கும் அரசு மருத்துவமனைகள் இந்த வெற்றி விளம்பர மாடல் அரசில் உயிரை பறிக்கும் களமாகவும் கஞ்சா செடி வளர்க்கும் இடமாகவும் மாறியிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது மட்டுமல்ல, கண்டனத்துக்குரியது என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என வழக்கம் போல் பொய்யான அறிக்கையை படித்துவிட்டு போலி நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் என்று கடுமையாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். பேருந்து நிலையங்கள், காவலர் குடியிருப்புகள், அரசு மருத்துவமனைகள் என கொலைகள் நடைபெறாத இடங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கொலைக்களமாகவும் ரவுடிகளின் தலைமையிடமாகவும் தமிழகம் மாறி வருவதை அறியாமல் சிலம்பம் சுற்றுவதையும் விண்டேஜ் கார் ஓட்டுவதையும் ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டு விளையாடும் ஒரு பொம்மை முதலமைச்சரை பெற்றிருப்பது தமிழக மக்களின் சாபக்கேடு என்று விமர்சித்திருக்கிறார். தமிழக காவல்துறைக்கென நிரந்தர டிஜிபியை கூட நியமிக்க முடியாமல் செயல்படாத காவல்துறையாலும் தமிழக மக்கள் இன்னும் என்னென்ன துயர் மக்களிடையே உருவாகி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல முதலமைச்சரின் கீழ் இயங்கும் விளம்பர அரசையும் காவல்துறையையும் இனியும் நம்பி எந்த விதமான பயனும் இல்லை என்பதால் பொதுமக்களே அவரவர் உயிர் பாதுகாப்பை அவரவர்களே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.